வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 1ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. கிபி 1215ஆம் ஆண்டில் மங்கோலிய பேரரசர் செங்கிஸ்கான் பெய்ஜிங் நகரை சுவான்சோங்கிடம் இருந்து கைப்பற்றினார். 1535ஆம் ஆண்டில் புனித ரோம பேரரசர் 5ஆம் சார்லஸின் படைகள் துன்சியாவில் உதுமானியரை தாக்கி அதனை கைப்பற்றினர். 1660ஆம் ஆண்டு மேரி டயர் மசாச்சுசெட்ஸ் குவேக்கர்களை தடை செய்யும் சட்டத்தை மீறியமைக்காக தூக்கிலிடப்பட்டார். 1670ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் டோவர் நகரில் இங்கிலாந்தின் 2ஆம் சார்லஸ், பிரான்சின் 14ஆம் லூயி ஆகியோருக்கு இடையில் இரகசிய உடன்பாடு எட்டப்பட்டது. 1794ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சி போர்களில் பிரித்தானிய பிரெஞ்சு கடற்படைகளுக்கு இடையே முதலாவது யுத்தம் இடம்பெற்றது. 1831ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் கிளார்க் ரோஸ் முதலாவது ஐரோப்பியராக வட காந்த முனையை அடைந்தார். 1941ஆம் ஆண்டில் ஈராக் பாக்தாத்தில் யூதர்களுக்கு எதிராக இடம்பெற்ற கலவரங்களில் 180 யூதர்கள் கொல்லப்பட்டனர். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரித்தானிய விமானம் பிஸ்கே விரிகுடாவில் ஜெர்மனியால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் பிரித்தானிய நடிகர் லெஸ்லி அவார்டு உட்பட 17 பேர் உயிர் இழந்தனர். 1946ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போர்க்காலத்தில் ருமேனியாவின் பிரதமராக இருந்த இயன் அந்தனேஸ்க் தூக்கில் இடப்பட்டார். 1958ஆம் ஆண்டில் இலங்கை இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட 4397 தமிழ் அகதிகள் கப்பல் மூலம் காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். 1962ஆம் ஆண்டில் நாஜி வதை முகாம்களை உருவாக்கிய அடோல் ஹெச்மேன் இஸ்ரேலில் தூக்கிலிடப்பட்டார். 1971ஆம் ஆண்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டில் டோக்கியோ பங்குச்சந்தையின் நடவடிக்கைகள் ஆரம்பமாயின. 1979ஆம் ஆண்டில் 90 ஆண்டுகளுக்கு பின்னர் ரொடீசியாவில் முதல் தடவையாக கருப்பு இனத்தவர்களின் அரசு பதவியேற்றது. 1981ஆம் ஆண்டில் தெற்காசியாவில் சிறந்த நூலகமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் சிங்கள காவல்துறையினரால் எரிக்கப்பட்டதில் பல்லாயிரக்கணக்கான பெறுமதியான நூல்கள் அழிந்து போயின. 1988ஆம் ஆண்டில் ஐரோப்பிய நடுவண் வங்கி பிரசல்ஸ் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் ஜார்ஜ் புஷ், மிகைல் கோர்பச்சேவ் ஆகியோர் வேதியியல் ஆயுதங்கள் தயாரிப்பை நிறுத்தும் உடன்பாட்டில் கையெழுத்து இட்டனர். 1993ஆம் ஆண்டில் சாரயேவோவில் தோப்ரிஞ்சா நகரில் காற்பந்தாட்ட போட்டி ஒன்றின் மீது மோட்டார் தாக்குதல் நடத்தப்பட்டதில் 13 பேர் கொல்லப்பட்டனர், 133 பேர் காயமடைந்தனர். 1999ஆம் ஆண்டில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் 1420 விமானமானது டல்லஸில் இருந்து லிட்டில் ராக் செல்கையில் விபத்துக்கு உள்ளானதில் 11 பேர் உயிரிழந்தனர். 2001ஆம் ஆண்டில்
டெல் அவீவ் நகரில் இரவு விடுதி ஒன்றில் அமாசு போராளிகள் தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 21 பேர் கொல்லப்பட்டனர். 2001ஆம் ஆண்டில் நேபாள அரசு படுகொலைகளில் நேபாளத்தின் முடிக்குரிய இளவரசர் திபேந்திரா தனது தந்தை மன்னர் பிரேந்திரா, தாயார் ஐஸ்வர்யா உட்பட குடும்பத்தினர் 7 பேரை சுட்டுக் கொன்றார். 2009ஆம் ஆண்டில் ரியோ டி ஜெனிரோவில் இருந்து பாரிஸ் சென்று கொண்டிருந்த ஏர் பிரான்ஸ் AF 447 விமானம் பிரேசில் கரைக்கு அப்பால் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 228 பேரும் உயிர் இழந்தனர். 2015ஆம் ஆண்டில் சீனாவின் உபை மாகாணத்தில் யாங்சி ஆற்றில் 458 பேருடன் சென்ற பயணிகள் கப்பல் மூழ்கியதில் 400 பேர் உயிர் இழந்தனர். மேலும் ஜூன் 1ஆம் நாளானது சமோவா நாட்டின் விடுதலை தினமாகவும், பன்னாட்டு குழந்தைகள் தினமாகவும், உலக பெற்றோர் நாளாகவும், உலக பால் தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.